Last note. Complex number, very good. Then complex number பார்த்தோம். Then phasor diagram ஏதாவது புதுசா பார்த்தோமா? phasor diagram ஏதாவது பார்த்தோமா? சொல்லுங்க அருண். phasor diagram பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எவ்வளவு டைப்ஸ் இருக்குன்னா எவ்வளவு டைப்ஸ் இருக்கு? ரெக்டாங்குலர் அண்ட் போலார். போலார். ரெக்டாங்குலர் அண்ட் போலார்னு ரெண்டு டைப்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. ஓகேவா? எஸ். வேற என்ன நியூ திங்ஸ் ஏதாவது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா? ஹேவ் யூ ட்ரைட் தோஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சம்ஸ் வித் யுவர் கால்குலேட்டர்? என்ன மோட்ல யூஸ் பண்ணணும்? என்ன மோட் யூஸ் பண்ணணும்? நார்மல் மோடா இல்ல காம்ப்ளெக்ஸ் மோடா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பண்ணணும். Okay, very good. So let me recollect only few things, not all the things. The phasor diagram is a snapshot of your rotating vector at time t equal to 0 seconds. What is the meaning of this? Can anyone tell me? Idhukku enna meaning? Idhukku enna meaning? இந்த வெக்டார் ரொட்டேட் ஆகுதா? இந்த வெக்டார் எஸ் சார். அது வந்து டைம் t ஈக்குவல் டு 0 இங்க பார்க்கணும். t ஈக்குவல் டு 0னா அந்த இன்ஸ்டன்ட்ல அந்த வெக்டாரை ஸ்டாப் பண்ணிடணும். இங்க போத் ஆர் 0 0. am I correct? சோ அப்ப ஸ்னாப்ஷாட் எடுத்தா நமக்கு வெக்டார் இதுதான் கிடைக்கும். கரெக்ட்டா? ஃபேஸர் டயகிராமை எந்த பிளேன்ல டிரா பண்ணுவோம்? காம்ப்ளெக்ஸ் பிளேன். எந்த பிளேன்ல டிரா பண்ணுவோம் ஃபேஸர் டயகிராமை? காம்ப்ளெக்ஸ் பிளேன்னா என்ன இருக்கும்? x axis is your real axis. Okay, y axis is your imaginary axis. That's all. If you remember those things, that is enough. So we have seen few examples how to draw the phasor diagram. இதுல வந்து we found the vector in எந்த axisல இருக்கும்? அது எந்த quadrantல இருக்கும்? இதுல second sir first quadrantல இருக்கும். ஓகேவா? Then the second one it will fall in the fourth quadrant. எதனால fourth quadrant வருதுன்னு தெரியுதா? அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்தேன்னா 0 இன்ஸ்டன்ட்ல இங்க இருக்கிற வெக்டாரை ஸ்டாப் பண்ணிடணும். இந்த வெக்டார் ஆக்சுவலா ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. கரெக்டா? இந்த ரொட்டேட் ஆயிட்டு இருக்க வெக்டாரை 0 இன்ஸ்டன்ட்ல எந்த பொசிஷன்ல இருக்கோ அங்க ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்றப்போ ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துறோம். If you take a snapshot, your rotating vector will stay here. Am I correct? That's all. So இந்த வெக்டார் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கிற வெக்டாரை நம்ம 0 டைம் இன்ஸ்டன்ட்ல இங்க இருக்கிற மேக்னிடியூட், ஆக்சுவலா நீ இந்த மேக்னிடியூட் வந்து எதுக்காக இங்க காட்டியிருக்குன்னா இது ரொட்டேட் ஆகிற நான் பொசிஷனை காட்டினாதான் உனக்கு ஸ்னாப்ஷாட் போட முடியும். இது நான் ஸ்டாப் பண்ணி வச்சு காட்டுறேன். அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த ரெஃபரன்ஸ் உனக்கு எக்ஸாம்பிளா வச்சு உனக்கு காட்டுறேன். ஆர் எல்ஸ் இது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். am I correct? அப்ப நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா அந்த இன்ஸ்டன்ட் அப்ப 0க்கு இந்த இடத்துல இருக்கு. இட்ஸ் வெரி கிளியர். இட்ஸ் வெரி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் டூ. ஓகே, இதோட ஃபேஸர் வரையும் போது அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் எதை வச்சு வரைவோம்? மேக்ஸிமம் வேல்யூவா இல்ல ஆர்எம்எஸ் வேல்யூவா இல்ல ஆவரேஜ் வேல்யூவா? மேக்னிடியூட் RMS value. Very good. We will refer RMS value. Okay. I hope these things we have discussed in the last class. You also familiar with this. Now we will solve one question. Here you need to keep remember one thing is very important. Whenever you are drawing the phasor diagram, the waveform or frequencies எப்படி இருக்கணும்? It must be in the same frequency. Frequency of the waveform கம்பல்சரியா எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி தான். See, if you compare this waveform, it is very clear. ரெண்டு waveformோட frequency ஒரே மாதிரி இருக்கு, பட் ஃபேஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. am I correct? இதையும் கம்பேர் பண்ணினா தெரியும் டோட்டல் டைம் பீரியட் ரெண்டுக்கும் ஒண்ணுதான். ஸோ இது மாதிரி frequency of the waveform ஒரே மாதிரி இருந்தாதான் you can compare you can draw the phasor diagram in the single plane. அப்படி இல்லைன்னா different frequency different plane la dhaan nee varaiya mudiyum. Okay va? Yes. Now we will take down this question. Let me consider two voltage waveform. V1 is equal to 5 sin omega t, V2 is equal to 10 sin omega t plus 90 degree. Okay, first you do one thing. What is today's date? What is today's date?
12 to 20. Mark today's 12 to date and 20, start right. Mark today's date and start write the things. Make it fast. Yes. Now 5 sin omega t. இது வந்து v of இப்படி 1 ன்னு போட்டுக்கோ சப்ஸ்கிரிப்ட்ல v of 1. So ரெண்டு instantaneous equation கொடுத்திருக்காங்க. Is it possible to draw the sine waveform? நம்மளால வரைய முடியுமா? நான் சும்மா ரஃபா வரையறேன். ஓகே. இது எந்த waveform? v1 ஆ v2 ஆ? V1, sir. v1 எப்படி சொல்றது v1 ன்னு? Because இங்க 0 omega t plus 0 ன்னு இருக்கு. Therefore it start in the 0th instant. Okay, what is the maximum value of this waveform? Five. V1. 5 volt. 5 volt. Very good. It's 5 volt. Okay. Can you draw the second waveform? 90 இருந்து ஆரம்பிக்கும். 90 degree ahead or Omega plus after 90. this sir? Kana before varuma after varuma? That's all. Before, sir. Before. Before, very good. At the same time, before, very good. At the same time, the magnitude should be double the time of this one. Am I correct, sir? Yes, sir. Yes, sir. Yes, sir. 10. Yes, sir. It's actually it is 10. It's 10 volt. Okay. But what is the question? Find V1 plus V2. How to add these two? Any idea? How to add these two waveform? Shall I add in every instant, then plot the new graph? Is it feasible? It is a complex process. Am I correct? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? We need to convert this time domain equation. இது என்ன domain equation? Time domain. The instantaneous equation இங்க t இருந்துச்சுன்னா this is in the time domain. இந்த டொமைன்ல இருந்து நம்ம இது என்ன டொமைனுக்கு மாத்தணும்? phasor domain or frequency domain. இதுக்கு என்ன பேரு? phasor ஃபார்முக்கு மாத்தணும். இதோட அதர் நேம் என்னது? frequency domain. இதெல்லாம் கொஞ்சம் புது டேர்ம், காதுல மட்டும் போட்டு வச்சுக்கோ. இட் நீட் நாட் டு ரிமெம்பர் ஆல் த டைம். ஃபியூச்சர் கிளாஸ் செமஸ்டர்ஸ்ல இது நீ டீடைலா படிப்ப. ஓகேவா? ஸோ இந்த டைம் டொமைன்ல இருக்க இந்த ஈக்குவேஷன் ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் ஈக்குவேஷனை நான் phasor ஃபார்முக்கு மாத்தணும். அவ்வளவுதான். am I correct sir? ஓகே. இது phasor ஃபார்ம்ல மாத்தணும்னா எப்படி சார் மாத்துறது? ஹலோ சார், phasor ஃபார்ம்ல மாத்துறதுன்னா எப்படி மாத்துறது? இங்க பாருங்க, இங்க எனக்கு இப்படி ஒரு வேவ் ஃபார்ம் இருந்தது. another waveform starts here, so I need to draw the phasor diagram of this one. Am I correct? So இந்த waveform 0 instantல snapshot எடுத்தா எங்க சார் வரும்? எங்க வரும்? X axis, real axisல வரும். Am I correct? So real axisல exactா actually the maximum voltage is 5 volt. So the RMS value எப்படி கண்டுபிடிப்போம்? V1 RMS எப்படி எழுதுவோம்? V1 max divided by √2. Am I correct, sir? Yes, sir. 0.707 time of V1 max. Am I correct? Am I correct? Yes, sir. Yes. அப்ப என்ன பண்ணலாம்? நான் இந்த இடத்துல என்ன எழுதலாம்? 5 divided by √2. Is it correct, sir? Yes, sir. Yes. அடுத்த வேவ்ஃபார்ம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. எக்ஸாக்ட்டா 90 டிகிரில இருக்கு. கரெக்ட்டா சார்? Yes, sir. Yes, sir. ஆக்சுவலா எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியும். இந்த ஆங்கிள் வந்து இங்க பார்க்கணும். 90 டிகிரில இருக்கு. So plus 90 degree. If you take your protector and if you measure the angle, mathematically இது 0 ன்னு வைப்போம். ஆங்கிள் இப்படி தானே இன்க்ரீஸ் ஆகுது பாசிட்டிவ்ல. உங்க ப்ரொடக்டர்ல செக் பண்ணி பாருங்க. Yes, sir. Is it angle increases in this fashion? Yes, sir. Yes. அப்ப this is அப்ப இது என்ன டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆச்சுன்னா பிளஸ்ல இருக்கு சார்? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆச்சுன்னா இது +90, இது +180, இது +270. இங்க வரும்போது என்ன சார்? 360, sir. 360 degree. அப்ப இங்க 90 டிகிரி போட்டுக்கலாமா? Yes, sir. What is the magnitude of this one? What is the magnitude of this one? 10 10 divided by √2. அவ்வளவுதான் சார்.
Now I need to find the resultant. I need to find the resultant vector, that is nothing but v1 plus v2. Is it correct, sir? Yes, sir. Is it correct, sir? Shall we add these two? சரி, இப்போ நம்ம இதை எப்படி ஆட் பண்ண போறோம்? We will see step by step. இது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து மேக்னிடியூட் தெரியும், இதோட ஆங்கிள் தெரியும். மேக்னிடியூட் 5 divided by root 2 at an angle of 0 degree. இதோட ஆங்கிள் என்னது? 90 degree. இப்போ please take your calculator. 5 divided by root 2 at an angle of 0 plus 10 divided by root 2 at an angle of 90 degree. ஆனா இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, யாரா சொல்ல முடியுமா? ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்குதா, போலார் ஃபார்ம்ல இருக்குதா? Yes, sir. Form, sir. It is in polar form. It is in polar form. அப்ப நம்ம கால்குலேட்டர்ல இது எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்றது? Please everyone take your calculator. Now I will show you the calculator step in the different color. Usually we will take blue color. Am I correct? Calculator step நம்ம blue color use பண்ணுவோம். I am going to write the calculator step here. Open bracket. Can everyone take your calculator? Before that, change your calculator mode into complex mode. Change பண்ணிக்கலாமா? Make it fast. Yes, sir. Change the mode of the calculator into complex mode. Complex mode எல்லாரும் calculator மாறிடுச்சா? Yes, sir. If you have any doubt, please type it in the chat box. Jayadavan sir may assist you. Quicker. Type பண்ணியாச்சா sir? Yes. Okay. Now I will tell you one thing. Step by step பண்ணலாம். First we will calculate. இதை முதல்ல calculate பண்ணலாம். அப்புறம் இது calculate பண்ணலாம். அப்புறம் add பண்ணலாம். ஓகேவா? சரி. Open bracket 5 divided by root 2. ரெண்டு bracket போட்டுக்கோ. ஆனா ரெண்டு bracket open பண்ணிக்கோ. At an angle of 0 close bracket. இந்த at an angle எப்படி போடுறது? Any idea? At an angle எப்படி போடுறது? Any idea? Hello? Minus அந்த என்ன சார்? Shift plus minus button. Everyone please type that one. Type பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. 5 divided by root 2. 5 divided by root 2 at an angle of 0. என்ன சார் வருது? சார் அது எப்படி சார் போறது at an angle of 0? Can you see the camera view? Can you see the camera view? Yes sir. நான் ஒரு பட்டன் கை வச்சிருக்கேன், தெரியுதா? மைனஸ்னு ஒரு பட்டன். Yes sir. பிளர்ரா தெரியுது. இப்ப பாருங்க. சார் தெரியுது. கண்ணா just above RCL. இன்ஜினியர் பட்டனுக்கு டயகனலா பாருங்க. டயகனல் டாப். ஷிஃப்ட் அமுத்தி அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வருதா பாருங்க சார். Yes sir. வருதா சார்? Yes sir. சரி. டைப் பண்ணிட்டு ஈக்குவல் பிரஸ் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க. 3.53 ஓட நிக்குது. ஓகேவா? 5 ஓட நிக்குது. கரெக்ட்டா? இப்போ என்ன பண்ணனும்னா ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. எஸ் tell me. 0 ஆமா, ஒரு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணனும். see ரெண்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கோம், அப்ப ரெண்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணனும். am I correct? Yes, sir. கண்ணா ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. என்ன வருது சொல்லுங்க. ஷிஃப்ட் அமுத்தி 0 plus J0. am I correct sir? Yes, sir. ஆனா இது என்ன ஃபார்ம்ல நம்ம கால்குலேட்டர்ல ஃபீட் பண்ணோம்? போலார் ஃபார்ம். am I correct? Yes, sir. ஆன்சர் என்ன ஃபார்ம்ல கிடைக்குது? rectangular formula கிடைக்கும். whenever you perform complex number, by default your calculator will give the result in terms of rectangular form. That means a plus jb. இந்த term இந்த ஃபார்ம்ல தான் கிடைக்கும். புரியுதா? இதுவரைக்கும் மேக்ஸ்ல இப்படி எழுதி இருப்பேன்னா a plus bi ன்னு எழுதி இருப்ப. இதுக்கு அப்புறம் நீ இது என்னவா மாத்திக்கணும்? a plus jb ன்னு மாத்திக்கணும். Is it clear sir?
Yes, இது இஸ் sir. காம்ப்ளெக்ஸ் Yes, sir. நம்பர் நோட்டேஷன், இது ஃபேஸர் நோட்டேஷன். புரிஞ்சிருச்சா சார்? Yes, sir. ஆனா எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சா எஸ்ன்னு சொல்றாக்கண்ணா. Yes, sir. இது Sir. சால்வ் பண்ணியாச்சா? Yes, sir. இந்த ஆன்சர் நோட்ல எழுதிட்டோமா? இந்த ஆன்சர் நோட்ல எழுதியாச்சா? Yes, Now you do sir. one thing again you do one thing, open bracket 10 divided by root 2 close bracket at an angle of 90 close bracket, then give equal. கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க பார்க்கலாம். 1.07, sir. 1 point 7.07, sir. 7.07. 7.07. Okay. 1. பக்கத்துல என்ன இருக்கு? ஐன்னு இருக்கா கால்குலேட்டர்ல? Yes, sir. அப்படின்னா என்ன Yes, மீனிங்? sir. வாட் இட் மீன்ஸ்? ரியல் டேர்ம் இஸ் 0, imaginary term alone present, that means you need to write it like this. கண்ணா இது எத்தனை பேருக்கு புரியல? ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் டவுட். இங்க உன் கால்குலேட்டர்ல அந்த நம்பர் கடைசியா ஐன்னு ஒரு டேர்ம் உன் கண்ணுக்கு தெரியணும். தெரியுதா பாரு? கேன் யூ see I at the last? அப்படின்னா வந்திருக்க ஆன்சர் possess only imaginary term. ஷிஃப்ட் அமுத்து ஈக்குவல் அமுத்து, ரியல் நம்பர் என்ன காட்டுதுன்னு பாரு. 0, sir. Real number is 0. Zero. Real is 0. So 0 plus j 7.7. Can I substitute பண்ணியாச்சா எல்லாரும்? Can I anyone having doubt in this? Are you getting this answer in your calculator? 7.07 அது பக்கத்துல ஒரு i இருக்கும். அப்படின்னா you are getting only image. எப்படி போகும்னு தெரியல சார். Complex mode க்கு have you changed your calculator first of all? Yes, sir. Okay, then try this one. Open bracket, then open double bracket, open பண்ணிக்கோ. 10 divided by root 2 close bracket, then at an angle of 90 degree close bracket, then press equal. Sanjay, Okay, sir. tell me what is the minus 3.16 வருது சார். you are doing this one or this one? Sir, 10 by root 2 angle of 90 degree. Okay, that how much you are getting? Minus 3.16. No. Change the calculator mode into complex mode. Still you are not changed to complex mode, I think. Sir, complex mode தான் இருக்கு சார். ஆன்சர் வரலையா கண்ணா? கால்குலேட்டர் என்ன மோட்ல வச்சிருக்கீங்க? காம்ப்ளெக்ஸ் மோட்ல தான் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் மோட்ல இருக்கு. வெயிட் a minute. See, காம்ப்ளெக்ஸ் மோட்ல நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்ணா ரேடியன்ல வச்சிருக்கீங்களா கால்குலேட்டரை? ப்ளீஸ் கிளியர் யுவர் மோட். அதுதான் மிஸ்டேக் கண்ணா. எவ்ரி டைம் ensure that your calculator must be in degree mode. கண்ணா எல்லாரும் ஒன்னு பண்ணுங்க பார்க்கலாம். Yes sir, that's why I'm telling. Yes, can I do one thing? Everyone, whenever you start do the exercise, can I clear the mode? Can I ஒரே நிமிஷம் எல்லாரும் நான் சொல்றது கேளு. மோட் எல்லாரும் கிளியர் பண்ணுங்க. எல்லாரும் கிளியர் பண்ண கால்குலேட்டர். ஷிஃப்ட் மோட், press number 3, then give double time equal. உங்க கால்குலேட்டர்ல மோட் கிளியர் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும்? Yes, sir. Can I please ensure everyone getting D? Yes, sir. நான் இது நான் சார் அது எப்படி சார் கிளியர் பண்ணனும்? இன்னொரு டைம் சொல்லுங்க சார். நான் இங்க பாரு, ஷிஃப்ட் மோட் கிளிக் பண்ணா உங்க கேமரால என்ன தெரியுது பாரு? மெமரி கிளியர், மோட் கிளியர், ஆல் கிளியர். இப்போ நம்ம எதை பிரஸ் பண்ணனும்? ஆல் கிளியர். 3 பிரஸ் பண்ணி டபுள் டைம் ஈக்குவல் கொடு. கால்குலேட்டர் கிளியர் ஆயிடுச்சா மோட்? எல்லாரும் கண்ணா தயவு செஞ்சு கண்ணா எப்பவுமே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மோட் கிளியர் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பி. ஓகே, now you do one thing. Open bracket 5 divided by root 2 close bracket at an angle of 0 close bracket. Tell me the answer. Then open double bracket 10 divided by root 2 close bracket at an angle of 90 degree close bracket. Then tell me the two answers. Make it fast. மோட் கிளியர் பண்ணிட்டு என்ன மோட் நம்ம சேஞ்ச் பண்ணணும்? காம்ப்ளெக்ஸ் மோடு பண்ணிக்கணும். காம்ப்ளெக்ஸ் மோடுக்கு கால்குலேட்டர் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கிளியர் த மோட், தென் செலக்ட் காம்ப்ளெக்ஸ் மோட்,
then do this calculation. Make it fast. Are you getting the same answer what your friends told already? 3.535. Oh, very good. How much you are getting? 3.535. Okay. Try the second one. Try the second one, Sanjay. J values number, sir. 3.3, sorry, 3.53. 535 னு எழுதிட்டு calculator shift அமுத்தி equal அமுத்துங்க. imaginary என்ன ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. Sir, 7.7, sir, second one. Volt. இது voltage தானே? Unit, volt. Then next one, how much you are getting? 7.07. Yes, 7. Very good. 7.07. 7.071 I இருக்கு. அப்ப இது எப்படி எழுதணும்? Here real term is 0. Shift அமுத்தி equal அமுத்துங்க. real term என்னன்னு பாருங்க. அப்ப எப்படி எழுதணும்னா 0 plus J 7.071 volt. I hope now everyone can differentiate the real number and imaginary number getting in your calculator. கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிக்க முடியுதா கண்ணா? Sir. Okay, I will tell you one more value. Can you try it? Try பண்ணலாமா? This is not related to this question. Now everyone try open bracket 10 at an angle of 45 degree close bracket. சொல்ற கண்ணா? equal. Real imaginary ரெண்டுமே toggle ஆகி வரும். ஓகேவா? imaginary இருந்தா real வரும். real இருந்தா imaginary காட்டும். ஓகேவா? Yes. Now everyone try this one and tell me the real and imaginary values quicker. 10 at an angle of 45 degree. இதுல வந்து 7.07, sir. இது மாதிரி single term எழுதும்போது if you are writing the single term you no need to put bracket. Okay? 7.07, sir. Real answer. Okay, 7.07. Okay, then 07. Imaginary answer. Imaginary என்ன வருது? That is also அதே தான் sir, 7.07. Can you perform the real and imaginary terms in your calculator now? Yes, very good. Okay, with this idea we will get into the question. Very first one, I need to write the equation in terms of RMS value. So RMS value எழுதுனாதா என்னது? phasor form. So phasor form நம்ம first என்ன பண்றோம்? We are going to divide by √2. Here also we are going to divide by √2. Since the angle is here, the face is 0, I am putting 0 here. Here the face is 90 plus 90. Therefore I am putting plus 90 here. Is this anyone having doubt with this? No. Now you do one thing. Add these two and tell me the answer. Add these two and tell me the answer. ரெண்டே add பண்ணி answer சொல்லுங்க பார்க்கலாம். Open bracket 5 divided by √2 close bracket at an angle of 0 close bracket plus again double bracket 10 divided by √2 close bracket at an angle of 90 degree close bracket and tell me the answer. Make it fast. Quick. 3.5355. Okay. 7.0710, sir. Okay, very good. We will try. We will check for everyone's answer. Who told the answer? Shiva, sir. Shiva. Very good, Shiva. Sorry, okay, very good, Shiva. Yes. Now we will check the answer with your friends also. சொல்லுங்க பார்க்கலாம். சிவா சொல்லிருக்காரு 3.535. Okay. Imaginary 5i. Is it everyone getting this answer, my dear students? Is it everyone getting this answer? What is the unit of this one? Volt. Am I correct? If you add Sir, 2 voltage, sir, சொல்லுங்க sir.
சார் எனக்கு ஐ வரல சார். ஷிஃப்ட் அமுத்து ஈக்குவல் அமுத்துன்னு கண்ணு. ஷிஃப்ட் அமுத்து 5i ஈக்குவல். தான் சார் வருது ஹலோ சார். இமேஜினரி 5 தான் சார். இமேஜினரி 5 தான் சார் ஆன்சர். இல்ல கண்ணு, எப்படி 5 வருது? நீங்க இந்த பிராக்கெட்லாம் செக் பண்ணுங்க, ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க பாருங்க. டபுள் பிராக்கெட் 5 divided by root 2 close bracket, then at an angle of 0 close bracket, then plus, then open double bracket. கொஞ்சம் செக் பண்ணுங்க, இண்டிவிஜுவலா பாருங்க பார்க்கலாம். ஸ்லோவா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களான்னு. எஸ் என்ன சார்? மேனுவல் கால்குலேஷன் போட்டீங்கன்னா எக்ஸாம் பெல் அடிச்சிடும். பரவாயில்லையா? முடியும் முடியும் முடியும், ஆனா வேண்டாம். சரியா? எஸ். ஆனா இதுக்கு ஆன்சர் கொஞ்சம் யாருக்கு? ஓகே, இமேஜினரி குயிக்கா. இமேஜினரி ஷிஃப்ட் அமுத்து ஈக்குவல் அமுத்துங்க. எஸ் எஸ், வெரி குட். கண்ணா யாருக்கு ஸ்டில் இமேஜினரி 5 வருது ப்ளீஸ்? கண்ணா யாருக்கு ஸ்டில் இன்னும் இமேஜினரி 5 7.07 தான் சார். வந்துருச்சா சார்? 7.07 7.07. Yes, sir. Yes. Now V1 plus V2 is equal to how much? This is the answer. Okay, well, sir? Are you got the answer up to this? Is it everyone got the answer up to this? Yes. Okay. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு சார்? இது என்ன ஃபார்ம்ல இருக்குது? ரெக்டாங்குலர் ஃபார்ம். என்ன ஃபார்ம்? ரெக்டாங்குலர் ஃபார்ம். இப்போ வந்து இத வந்து போலார் ஃபார்ம்ல மாத்த முடியுமா? எப்படி மாத்தலாம்? Do one thing. Can I everyone please wait, I will tell you. Click answer. அந்த மேஜிக் எல்லாம் பண்ணினா பெல் அடிச்சிருங்க. ஓகேவா? I will tell you one thing. I will tell you simple thing. Can I everyone press answer button in your calculator please? Click பண்ணியாச்சா? Yes, sir. ஓகே. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, கால்குலேட்டர்ல எல்லாரும் கொஞ்சம் இந்த சிம்பல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த சிம்பல் பிளஸ் மேல சார். பிளஸ் சைனுக்கு மேல இருக்குங்க சார். மேல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் பிளஸ் பிரஸ் பண்ணுங்க. ஷிஃப்ட் பிளஸ் பிரஸ் பண்ணா are you getting this symbol in your calculator? What it means? What it means? Rectangular to polar we are going to convert. Press equal and tell me the answer. 7.9056. 566 ன்னு போட்டுக்கலாம். again shift equal press பண்ணுங்க. என்ன வருது? 63.43. at an angle கீழ இருக்கா பாருங்க. கால்குலேட்டர்ல ஆங்கிள் சிம்பல் கண்ணுக்கு எல்லாருக்கும் தெரியுதா? செக் பண்ணுங்க. ஒரு சின்ன ஆங்கிள் இருக்கு. Yes, sir. That's all. That's all. It is very simple that to convert this complex notations to one form to another. இப்போ எல்லாரும் திரும்ப ஆன்சர் பட்டனை கிளிக் பண்ணி சேம் அந்த ரெக்டாங்குலர் இதை கிளிக் பண்ணுங்க. கால்குலேட்டர் ஓகே, அது வேண்டாம். இப்போ வெறும் ஆன்சர் கிளிக் பண்ணனா ஆன்சர் திரும்ப ரெக்டாங்குலர்ல தான் வந்துரும். ஓகேவா? So it is very clear that can I everyone please make note of this procedure. Very first thing you need to clear the mode of the calculator, then choose complex mode, then perform the calculation. At the end of the calculation, if you are not doing any other complex calculation further, clear the mode and do the second term. புரியுதா சார்? மோட் கிளியர் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா சார்? சார் எப்படி சார் போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோம்? போலார் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். போலார் கேக்குறீங்களா கண்ணே? சஞ்சய், ஆமா சார். சஞ்சய் ஷிஃப்ட்க்கு அப்புறம் நம்ம பிளஸ் அப். சஞ்சய் இங்க பாருங்க. you type answerன்ற பட்டனை கிளிக் பண்ணு. ஆன்சர் பட்டன் கிளிக் பண்ணிட்டியா? எஸ் சார். then shift plus 5 கிளிக் பண்ணுங்க. shift plus 5 கிளிக் பண்ணுங்க. என்ன வருது பாருங்க? 5 சார். shift plus பட்டன். R இது பாருங்க. ஈக்குவல் கொடுங்க. Are you getting this answer? 7.905. Yes, sir. Yes. Okay, ba? Okay? Okay, sir. கப்ப கண்ணா லிசன். கண்ணா எல்லாரும் லிசன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்.
நம்ம இதை ஆட் பண்ண ரிசல்ட் இதுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? பட் இது என்ன ஃபார்ம்ல இருக்கு சார்? என்ன ஃபார்ம்ல இருக்குது? ஃபேஸார் ஃபார்ம்ல இருக்கு. இதை நம்ம இந்த ஈக்குவேஷன் மாதிரி எழுத முடியுமா? எப்படி எழுதலாம்? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன வேல்யூ? ஆர்எம்எஸ் வேல்யூ. கரெக்டா? இதை நான் என்ன பண்ணணும்? If I want to write the equation in time domain again, I need to multiply this with what? √2. Then sin omega t, இங்க என்ன இருக்குது? பிளஸ் மைனஸ்? 63 sir. அவ்வளவுதான் கண்ணா. இதுதான் ரெண்டு வேவ் ஃபார்மையும் ஆட் பண்ணா வரும். Can you correlate the thing? எதனால நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் யூஸ் பண்ணோம் இப்போ புரிஞ்சிருச்சா? சிம்பிளா நம்ம ரெண்டு வேவ் ஃபார்ம் ஆட் பண்ணி அதோட ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். ஓகே? If they ask to convert it to this form, you do it, else you can stop up to this. ஓகேவா? ஓகேவா? சொல்லுங்க. அது வந்து இந்த v1 plus v2 கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்ஸ்டன்டேனியஸ் ஈக்குவேஷன் எழுது அப்படின்னு கேட்டால், ஈக்குவேஷன் சைன் ஆஃப் சம்திங் எழுத சொன்னாங்கன்னா யூ நீட் டு டூ திஸ் ஒன். என்ன பண்ணணும்? கிடைச்சிருக்க ரிசல்ட்ல வர மேக்னிடியூட √2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பிகாஸ் இது ஆர்எம்எஸ் வேல்யூ. இது என்ன வேல்யூவா மாத்தணும்? மேக்ஸிமம் வேல்யூவா மாத்தணும். தென் இங்க என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? சைன். அதே ஃபங்க்ஷன் சைன் omega t angle. அவ்வளவுதான். Is it clear sir? Yes. Yes sir. Yes. அப்படியே ஆன்சர் எழுதுனா போதும். ஓகேவா? Yes. Okay. Now we will see one important things in your upcoming contents. That is your capacitor and inductor. Okay, can everyone you can't take the notes from these slides. Whenever you want, take the screenshot. Okay, or can I ellarum listen pandriya? Hello? Yes sir. Yes. New presentation is visible to you? Sir. Yes. Yes, What sir. is present in front of you? What is present in front of you? Capacitor. This is called electrolytic capacitor. This is called ceramic capacitor. Okay. This is called variable capacitor. அப்ப இதெல்லாம் fixed capacitor. Correct sir? Yes sir. இது variable capacitor. அப்ப capacitor symbol நமக்கு தெரியுமா? This is the symbol of the capacitor. This is also a symbol of a capacitor. இது non-polarized capacitor. இது என்ன capacitor? Polarized capacitor. அப்படின்னா என்ன மீனிங்? இதுல பிளஸ் மைனஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்க கூடாது. இதுல பிளஸ் மைனஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். The best example, இங்க இருக்கிற எல்லா கெபாசிட்டரும் polarized capacitors except this one. இந்த செராமிக் எல்லாம் இருக்கு பாத்தியா? இந்த செராமிக் தவிர மீதி இருக்கிற எல்லா கெபாசிட்டரும் போலரைஸ்டு கெபாசிட்டர். பிளஸ் மைனஸ் மாத்தி கொடுத்தா வெடிச்சிடும். ஓகேவா? நம்ம சீலிங் ஃபேன்ல ஒரு கெபாசிட்டர் யூஸ் பண்றோமா ஏசில? Yes sir. That is non polarized capacitor. இதுல phase neutral எப்படி வேணாலும் மாத்தி கொடுத்துக்கலாம். Can you correlate the symbol with this? Yes. If I put symbol like this, இதோட மீனிங் என்ன? Variable capacitor. அதான் கண்ணா, அவ்வளவுதான். சரியா? இத பத்தி கொஞ்சம் டெக்ஸ்ட் புக்ல whenever you find free time, go through it. Now I will tell you few important things related to the capacitor. The capacitor is also like a resistor. It has a two-terminal device. It is a two-terminal device. But இதுல என்ன ஒரே ஒரு சின்ன டிஃபரண்ட் அப்படின்னா, the capacitor ஓட எஃபர்ட் வந்து எப்ப நமக்கு தெரியும் அப்படின்னா, சேஞ்ச் இன் வோல்டேஜ் ஆர் கரண்ட் நம்ம நெட்வொர்க்ல இருந்தாதான் இந்த கெபாசிட்டரோட எஃபர்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? தென் the capacitors are storage elements. என்ன எலிமெண்ட்? எனர்ஜி ஸ்டோரேஜ். Capacitor will store the energy in the form of electrostatic. Note பண்ணிக்கலாமா? Electrostatic.
எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணும். அப்ப வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து இந்த கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணும். எதை ஸ்டோர் பண்ணும் சார்? எலக்ட்ரிக் ஃபீல்டை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். என்ன ஃபார்ம்ல? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஏன்னா வாட் ஆர் த கீ பாயிண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் ஸ்லைட்? டூ டெர்மினல் டிவைஸ், sir. சேஞ்ச் இன் வோல்டேஜ் voltage or current. இருக்கும்போது தான் இதோட ஃபுல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். The stores Then energy ரெசிஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் அது ஹீட்டா டெசிபேட் ஆயிரும். பட் ஹியர் இட் வில் ஸ்டோர் த எனர்ஜி. இட் வில் ஸ்டோர் த எனர்ஜி. ஓகேவா? இட் இஸ் த ஸ்டோரேஜ் டிவைஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as a memory device. என்ன டிவைஸ்? மெமரி டிவைஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் கெப்பாசிட்டர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? டூ கண்டக்டர் செப்பரேட்டட் பை இன்சுலேட்டட் மீடியம். இது ஒரு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர், செப்பரேட்டட் பை ஏர் கேப் ஆர் டைஎலக்ட்ரிக் மீடியம். ஓகேவா சார்? கண்ணா யாருக்கண்ணா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்? பிரவீனா, பிரவீன் கொஞ்சம் மியூட் பண்றா கண்ணா. ஓகே கண்ணு, ஓகே கண்ணு. கண்ணா ஏர் கேப் இருக்கும் ஆர் அதர்வைஸ் டைஎலக்ட்ரிக் மீடியம் யூஸ் பண்ணி கெப்பாசிட்டி கிரியேட் பண்ணலாம். ஆனா எல்லாரும் கொஞ்சம் கேமராவை பார்க்க முடியுதா? கன்சிடர் திஸ் இஸ் ஒன் கெப்பாசிட்டர், திஸ் இஸ் அனதர் see this is one plate, this is another plate. ரெண்டுக்கு இன் பிட்வீன்ல என்ன இருக்கு? ஹேண்டுக்கு இன் பிட்வீன்ல gap. நான் இப்போ என்ன ஃபார்ம் பண்ணிருக்கேன்? என்ன ஃபார்ம் பண்ணிருக்கேன்? கெப்பாசிட்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். இது ஒரு கண்டக்டர்னு வெச்சுக்கோ, இது ஒரு கண்டக்டர்னு வெச்சுக்கோ. இப்போ என்ன ஃபார்ம் ஆயிருச்சு? கெப்பாசிட்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு இன் பிட்வீன்ல டைஎலக்ட்ரிக் மீடியம் வைக்கணும். எஸ் கண்ணா, இப்போ ரெண்டுக்கு இன் பிட்வீன்ல என்ன இருக்கு? என் ஹேண்டுக்கு இன் பிட்வீன்ல டைஎலக்ட்ரிக் மீடியம். பேப்பர் கெப்பாசிட்டர் ஆல்சோ அவைலபிள். கண்ணா இந்த பேப்பர் டைஎலக்ட்ரிக்னு என்னது? இட் should be இன்சுலேட்டர், இன்சுலேட்டிங் மெட்டீரியலா இருக்கணும். புரியுதா? டைஎலக்ட்ரிக் மீடியம்னா அது இன்சுலேட்டர். கண்டக்டர் அப்படின்னா அது காப்பர், அலுமினியம், ஏதோ ஒன்று. இப்படி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? கெப்பாசிட்டர் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? எஸ். கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா என்னது? ஆனா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசிஸ்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்? Resistance is the resistor is the name of the component. Resistance na Nature, sir. property of the element. அதே மாதிரி தான் capacitor is the name of the component. Capacitance is the அதோட property. Capacitance அப்படின்னா என்னன்னா, it is the ability of the capacitor to store the charge on its plates. எத்தனை பிளேட் இருக்கு? மேல ஒரு பிளேட், கீழ ஒரு பிளேட் இருக்கு. Am I correct? Hello? Or otherwise it is called as a storage capacity. Capacitance க்கு என்ன meaning? It is ability to store the charge on its plates னு சொல்லலாம். இல்லனா storage capacity of the capacitor is called as capacitance. Okay sir? Yes. Then அதுக்கு அப்புறம் என்னது? ஒரு கெபாசிட்டர்ல if you take a capacitor, the capacitance வந்து 1F ன்னு என்னது சார்? Farad. 1F ன்னு என்னது? Farad. 1 farad of capacitorல எப்ப அது வந்து 1 farad ன்னு சொல்லுவோம்னா 1 volt ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிளேட்ல 1 கூலும் ஆஃப் சார்ஜ் நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம். பாசிட்டிவ் பிளேட் ஆர் நெகட்டிவ் பிளேட்ல என்ன பண்ணிருக்கோம்? 1 volt யூஸ் பண்ணி 1 கூலும் ஆஃப் சார்ஜ அந்த பிளேட்ல ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அதோட கெபாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன? 1 farad. கண்ணா புரியுதா இந்த மீனிங்? ஹலோ, if you see this equation it is very clear to you. Capacitance C னா என்னது? 1 volt யூஸ் பண்ணி 1 கூலும் ஸ்டோர் பண்ணிட்டா what is the value of capacitance? 1. புரியுதா சார்? ஓகே. 10 microfarad capacitor அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன மீனிங்? 10 microfarad அப்படின்னா என்ன மீனிங்? 10 power minus 6 times of farad. ஓகே சரி, வேண்டாம் நம்ம farad விட்டு 10 farad னு வச்சிட்டா என்ன மீனிங்? 10 times of farad. No 10 times of farad, that is okay. Correlate with this. Sir 10 volt current யூஸ் பண்ணி 10 sir Ampere.
1 volt கொடுத்தா 10 கூலும் சார்ஜ் பண்ண முடியும். Am I correct? Yes, sir. Am I correct? Okay. That is the idea behind this. Please take the screenshot of this formula. Faraday is a very bigger unit. So always we can manufacture the capacitor in the value of microfarad or nanofarad. Okay va? அப்ப இந்த ஃபாரட்ன்ற நேம் எங்க இருந்து வந்துச்சு? மைக்கேல் ஃபாரடேன்ற ஒரு சயின்டிஸ்ட ஹானர் பண்றதுக்காக நம்ம இதுக்கு நேம் வச்சிருக்கோம். He did number of researches in this capacitor field. Okay va? Yes. Kana microfarad nanofarad என்ன தெரியும்ல கண்ணா? 10 to the power minus 6 na micro, 10 to the power minus 9 na nano. Kana is it clear to everyone? Yes, sir. Please take the screenshot of this slide. Capacitance na எனக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு. Okay. Then this is the detailed formula. இப்ப இந்த capacitor நம்ம construction பண்றத வச்சு see R is equal to rho L by A ன்னு ஒரு formula படிச்சோமா சார்? What is this formula means? Resistance and the material length, cross sectional area, resistivity of the material depend பண்ணி resistance எப்படி மாறுதுன்னு சொன்னோமா? In the same way கெபாசிட்டருக்கும் அதோட physical dimensions யூஸ் பண்ணி அதோட capacitor value நம்ம எழுத முடியும். The capacitance C is directly proportional to the area of the plate. The positive plate இப்படி இருக்குன்னா இதோட area D, distance between the plates. Then permittivity னா என்னது? இங்க நம்ம ஏர் இல்லனா டைஎலக்ட்ரிக் மீடியம் யூஸ் பண்றோம்ல, அதை டிபெண்ட் பண்ணி the permittivity of the இந்த பர்టిక్యులர் இது சேஞ்ச் ஆகும். புரியுதா சார்? ஹலோ, இந்த பேசிக்கலா நீ ஆல்ரெடி படிச்சிருப்ப. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இங்க என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க, என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த டயகிராமுக்கும் டிஸ்டன்ஸ் சேம், பெர்மிட்டிவிட்டி சேம், இது மட்டும் மாறி இருக்கு ஏரியா. வெரி குட். தென் இதுல என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க? டிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ். இதுல என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க? Permittivity. அப்ப இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி நம்ம கெபாசிட்டரோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். Am I correct? Okay. Okay. Now fixed capacitor. இது என்ன capacitor? Fixed capacitor. This symbol is also called as a polarized capacitor. Polarized அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்க கூடாது. இது நான் போலரைஸ்ட் கெபாசிட்டர். நீ என்ன மிஸ்டேக் பண்ணுவேன்னா இப்படி டிரா பண்ணிடுவ. இப்படி டிரா பண்ணா இது என்னது? ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். இப்படி கர்வ் ஷேப்ல இருந்துச்சுன்னா இட் இஸ் போலரைஸ்ட் கெபாசிட்டர். So fixed capacitor and the next one is the variable capacitor. புரியுதா சார்? Yes sir. Variable capacitor. இது நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் மாதிரியே இருக்குதா? பொட்டன்ஷியோமீட்டர் மாதிரியே இருக்கா கண்ணா? Yes sir. ரியோஸ்டாட் மாதிரியே இருக்காது? Yes sir. Yes. அப்ப கெபாசிட்டர்லயும் வேரியபிள் டைப் இருக்கு. Okay. If I connect the capacitor in series, what is the equivalent capacitance seen from the source? ஆனா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா என்ன சொல்றாங்க? 1/C equivalent ன்னு வச்சுக்கோமா நம்ம. 1/C equivalent is equal to what? 1/C1 plus 1/C2 plus. ஆனா இது எது மாதிரி இருக்கு? R equivalent. ரெசிஸ்டன்ஸ் இன் parallel என்ன இருக்கோ அதுதான் கெபாசிட்டர் இன் சீரிஸ். புரியுதா சார்? Yes sir. Yes. Sorry. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கலாமா? Yes. Then can anyone tell me capacitor இப்ப parallel connect பண்ணா what may be the equivalent Series. Seriesல இருந்து அவ்வளவுதான். Please take the screenshot of this one. Yes sir. That's all. புரிஞ்சிருச்சா கண்ணா? Yes sir. Okay. I can ask one small question. I'm having three capacitors in my hand. All three are connected in series. The value of capacitors are 1 microfarad,
2 microfarad, 3 microfarad. F வந்து capital. Formula மட்டும் சொல்லு, என்ன எழுதுவே? What is the equivalent capacitance seen by this from the source? 1 by 1 plus 1 by 1 microfarad Plus 1 by 2 plus 1 by 2. plus 1. Calculate கொஞ்சம் calculate பண்ணி டக்குன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா calculateல mode clear பண்ணிக்கோ. Open bracket 1 micro inverse plus 2 micro inverse plus 3 micro inverse whole inverse. என்ன ஆன்சர் வருது? You need to get 0.545 microfarad. வருதா பாருங்க. Yes, sir. 0.545 microfarad is the answer. Check பண்ணி. Mode clear பண்ணிடணும். Normal mode. Clear பண்ணியாச்சா? Are you getting this answer? Yes, sir. Kana open bracket, kana very simple. Open bracket 1 Sir, mu 5.45 வருது. inverse plus 2 mu inverse plus 3 mu inverse whole inverse. Type பண்ண என்ன வருது? 0.545. வருதா சார்? Sir, Yes, sir. ஹலோ கண்ணா, உனக்கு வேற நோட்டேஷன்ல வந்துச்சுன்னா இன்ஜினியரிங் பட்டனை கிளிக் பண்ணி 10 to the power minus c க்கு மாத்த ட்ரை பண்ணு. Usually you will get 5.45 into 10 to the power minus 7 கிடைக்குது. கரெக்டா? Shift press the engineering button, என்ன வருது? 545.45 nanofarad வருது. கரெக்டா சார்? நீங்க எஸ் சொல்லலன்னா நான் என்ன ஆன்சர் சொல்றது? Yes. 9 nanofaradல வருதா? Shift engineering அமுத்துங்க. Shift engineering press பண்ணுங்க, என்ன வருது? 0.545 microfarad or 545 nanofarad. Am I correct? You need to tell the answer in microfarad or nanofarad, or simply உனக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை எழுதி farad னு எழுதிரு. 10 to the power minus 7 farad னு எழுதிட்டா கூட வேலை முடிஞ்சது. ஓகேவா? That's all. ஓகே. parallelனா பிரச்சனை இல்லை, மூணையும் ஆட் பண்ணிடுவேன். 1 plus 2 plus 3 எவ்வளோ farad? parallel கனெக்ட் பண்ணா 6 farad. What is this? What is this? inductor. Inductor. ஓகேவா? கண்ணா இங்க பாரு. கண்ணா கேமரால எல்லாரும் என்ன பாக்குறீங்க? கேமரால Wire. How to convert the wire into a coil? Number of Spherical limit. இப்படி சர்க்குலர் ரொட்டேட் பண்ணது என்னவா மாறிடுச்சு? inductor. காயிலா மாறிடுச்சு. Okay, now you see இந்த தியரி எல்லாம் உனக்கு தெரியும். கரண்ட் ஃப்ளோ ஆகாம சுத்தி ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதை நம்ம ஓரியன்டேஷன் பண்ணி கொண்டு வரலாம், டைரக்ஷன் செக் பண்ணலாம். Now you will see what is inductor. Inductor is also like your capacitor. இங்க voltage current change ஆகும்போது அதோட ப்ராப்பர்ட்டி அப்சர்வ் பண்ண முடியும். பட் inductor will store the energy. இதுவும் எனர்ஜி ஸ்டோர் பண்ணும் in the form of electromagnetic. இது என்னவா ஸ்டோர் பண்ணும்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் எஃபெக்டா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டா இது ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஹலோ, அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட ஸ்டோர் பண்ணும், இது மேக்னெட்டிக் ஃபீல்ட ஸ்டோர் பண்ணும். am I correct? Yes, sir. Yes. Okay. இது அது கெபாசிட்டர்னா என்ன ஸ்டோர் பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட ஸ்டோர் பண்ணும். இது மேக்னெட்டிக் ஃபீல்ட ஸ்டோர் பண்ணும். அப்போ அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்துக்கோ. மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா இண்டக்டர் சூஸ் பண்ணு, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா கெபாசிட்டர் சூஸ் பண்ணு. சூஸ் பண்ணி யூ கேன் ஸ்டோர் இட். இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் டேக் தி ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் தி ஸ்லைட். ஓகே, எஸ். தென் வேற என்ன இருக்கு? எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுதா? ஒரு ஒயரா இருக்கும்போது ஃப்ளக்ஸ் இப்படி இருக்கும். சிங்கிள் டர்ன் போட்டினா ஃப்ளக்ஸ் பார் எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதையே காயிலா வவுண்ட் பண்ணும்போது இட் இஸ் லைக் எ டீம் ஒர்க். am I correct? ஒரு ஆள் ஒர்க் பண்ணும்போது இதுதான் அவுட்புட். இப்போ அவர் கான்சென்ட்ரேட்டா ஒர்க் பண்றாரு, கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு டீமா ஒர்க் பண்றாரு, என்ன ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சா? திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுக்குள்ள ஏர் இருக்கலாம்,
இல்ல இதுக்குள்ள ஒரு பார் இன்செர்ட் பண்ணலாம். பார் இன்செர்ட் பண்ணி இது மாதிரி ஸ்டீல் இது மாதிரி பார் கொண்டு வரலாம். யூஸ் பண்ணா you will get an electromagnet. ஓகேவா சார்? எஸ். அப்ப இண்டக்டர் யூஸ் பண்ணி எலக்ட்ரோமேக்னெட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இண்டக்டன்ஸ் அப்படின்னு என்னது? எகைன் இதுவும் இது ப்ராப்பர்ட்டி ஆஃப் த இண்டக்டர். அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா 1 ஹென்ரி ஆஃப் இண்டக்டன்ஸ்னா என்னன்னா 1 வோல்ட் கொடுத்து சேஞ்ச் இன் கரண்ட் 1 ஆம்பியர் per செகண்ட் அது வழியா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் 1 ஹென்ரி. ஓகேவா? இதோட யூனிட் என்னது? ஹென்ரி. யூனிட் என்னது? ஹென்ரி. ஓகேவா? ஓகேவா கண்ணா? உங்களுக்கு இந்த ஹென்ரிக்கும் ஃபாரடுக்கும் எனக்கு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா இருக்க டைம்ல உனக்கு சொல்றேன். இந்த சயின்டிஸ்ட்ல ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகி பேர் வச்சாங்க அந்த காலத்துல, அது அப்புறம் சொல்றேன். ஓகேவா? ஹி இஸ் an அமெரிக்கன், ஒரு பிசிக்ஸ் சயின்டிஸ்ட். ஓகேவா? ஓகே. இப்போ இண்டக்டன்ஸ்னா உனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அது எதை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகும்? எகைன் கண்ணா இந்த ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அங்க பெர்மிட்டிவிட்டி, இங்க பெர்மியபிலிட்டி, வெப்பர் per ஆம்பியர் இன்டு மீட்டர். இது பாருங்க, இது டைரக்ட்லி proportional to permeability, directly proportional to square times of the number of turns in the coil, square directly proportional to cross sectional area of the coil, then it is inversely proportional to length of the coil. See, this is the length of the coil. தெரியுதா சார்? cross sectional area na என்னது? அந்த காயில் நீ சுத்தும் போது கிரியேட் ஆகிற இந்த ஏரியா. ஓகேவா? என்னன்னா என்னது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். சுத்தி இருக்காங்களா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கா? இருக்கா சார்? சார் am I audible sir? Yes, sir. Okay. Can you take a screenshot of this one? Inductivity form. That's all. Yes, sir. So inductanceல நம்ம number of turns increase பண்ணா என்ன ஆகும்? ஏரியா increase பண்ணா என்ன ஆகும்? length increase பண்ணா என்ன ஆகும்? Then இங்க என்ன பண்ணிருக்காங்க? core insert பண்ணிருக்காங்க. அப்ப என்ன மாறிடும்? Permeability will also get change. Steel யூஸ் பண்ணும்போது permeability will get increase, so inductance value will get increased. All the content available in our textbook, please go and refer in the semester leave exam. Okay, then inductor you have different types: air core inductor, ferromagnetic core inductor. அப்ப என்னன்னா இப்படி போட்டா சிம்பிள் என்னன்னு அர்த்தம்? இந்த காயிலுக்குள்ள ferromagnetic மெட்டீரியல் உள்ள வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? Yes, sir. Then tapped coil. These two are variable inductor. These two are fixed inductor. ஓகேவா? இதுவும் வேரியபிள் இண்டக்டர் தான். இதுக்கு அக்ராஸ் எடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும், இதுக்கு அக்ராஸ் எடுத்தா ஒரு வேல்யூ கிடைக்கும், இதுக்கு அக்ராஸ் எடுத்தா ஒரு வேல்யூ கிடைக்கும். Am I correct? Yes, sir. Yes, sir. Okay, very good. Then இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாமா? Yes. Yes, sir. This is fixed inductor. இது ரெசிஸ்டர் மாதிரி ஆல்சோ ரெசிஸ்டர் பேக்கேஜ்லயும் இண்டக்டர் இஸ் அவைலபிள். ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதெல்லாம் வாங்கினா தெரியும். This is your variable inductor. That's all. Last only one thing. If you are connecting inductor in series, this is equal to what? இதுதான் கன்ஃபியூஸ் ஆயிடும். சரியா? ரெசிஸ்டர் சீரிஸ் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஃபார்முலாவோ அது இண்டக்டருக்கு அப்படியே சூட் ஆகும். If I connect the inductors in parallel, what may be the equivalent resistance in parallel? 1 by LT is equal to 1 by L1, 1 by L2, 1 by L3 up to 1 by Ln. Here they will give the inductance value in terms of Henry or milli Henry. எதுல கொடுப்பாங்கன்னா ஹென்ரில இருக்கும். Henry. That's all. That's all. With this idea, we will enter into the new concept, not a new concept, the continuous of our topic. Yes. இப்போ சைனசாய்டல் வேவ் ஃபார்ம்னா எனக்கு என்னன்னு தெரியும், அதை எப்படி ஆட் பண்றதுன்னு தெரியும். Then now what we are going to do, we are going to apply the sinusoidal voltage into 3 different elements. DC ல எந்த எலிமெண்ட் மட்டும் தான் நம்ம படிச்சோம்? Only resistor. Now we will add these two. Can anyone tell me why we are adding these two? In the inductor and capacitor effect, எப்ப நம்ம full characteristics இருக்குன்னு சொன்னோம்?
changing voltage or current. புரியுதா சார்? அப்ப ஏசில இதோட இம்பாக்ட் ஃபுல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீ அப்சர்வ் பண்ண முடியும். தென் யூ மே ஆஸ்க், சார் டிசியில் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோமா? யூஸ் பண்ணுவோம். டிசியில் கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் வில் ஆக்ட் ஆஸ் அ எய்தர் திஸ் சர்க்யூட் ஆர் திஸ் சர்க்யூட். அப்படின்னு என்ன மீனிங் சார்? ஓபன் சர்க்யூட் ஆர் ஷார்ட் சர்க்யூட். அவ்வளோதான், அவ்வளோதான். என்ன கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் வந்து உங்களோட டிசி சர்க்யூட்ல எய்தர் ஓப்பன் சர்க்யூட்டா இருக்கும் இல்லை ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கும். அது எப்போ இருக்குன்றத கன்சிக்யூட்டிவ் டெரிவேஷன்ல பார்க்கலாம். பட் எவ்ரி இன்ஸ்டன்ட்லையும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்னா அது ஏசியில தான் யூ கேன் ரியலைஸ் இட் மச். எஸ், கேன் யூ டேக் த ஹெட்டிங் ஆஃப் த டுடேஸ் டாபிக், ரிலேஷன், phase relation in phasor or L and C and power in AC circuits. If time permits, we will see this one also. Okay? Yes. Kana, if you come to the regular offline exam mode na idella derivations ni 5 mark 8 mark question eludra mari irukum. This is the only limited portion we are having with derivations. Ala derivations alla romba simple derivations. Na inga slide la kaata தயவு செஞ்சு எழுது. ஓகேவா? லாஸ்டா ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்காத. I hope everyone having pen and pencil in your hand. Okay. Yes. Now, the very first one we are going to see pure resistor. Kana pure water na enna sir? Pure water na water kum pure water kum enna difference? Without impurities. Without impurities. Very good. Kana electrical property of water and pure water yara solla mudiyuma? Pure water is the insulator. Yes, am I correct? Normal water is the conductor. Okay. Now, what is pure resistor? What is pure resistor? அப்படின்னா கண்ணா, if you are கண்ணா நம்ம ஹால்மார்க் கோல்டு, பியூர் கோல்டு அப்படின்னுவான். பியூர் கோல்டு வச்சு ஆர்னமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா? 916. No sir. 916. No. அதுல என்ன ஆட் பண்ணணும்? கோல்டுல என்ன ஆட் பண்ணணும்? காப்பர் and some other metal add பண்ணாதான் you can create ornament. Am I correct? In the same way, yes, pure resistor, pure inductor, pure capacitor உலகத்துல எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு சார் படிக்கிறோம்? தியரிட்டிக்கலா அதோட வேல்யூவை நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். That means நான் ஒரு ரெசிஸ்டர் ஃபார்ம் பண்ணனாலும் ரெசிஸ்டர் மேனுஃபேக்சர் பண்ணும்போது கூட ஒரு நிக்ரோம் வயர் எடுத்து இப்படிதான் சுத்துவாங்க. இப்படி சுத்தி தான் நம்மளோட ரெசிஸ்டர் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்ப ரெசிஸ்டர் மேனுஃபேக்சர் பண்ணும்போது இது கூட என்ன ப்ராப்பர்ட்டி ஆட் ஆயிருச்சு? ஹலோ, இன்சுலேட்டர். நோ, நான் அதை இப்படி சுத்திட்டேன். அப்ப அது என்னவா மாறிடுச்சு? நோ, இது கூட இண்டக்டரும் ஆட் ஆகுது. am I correct? Yes sir. அயன் பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் காயில். அயன் பாக்ஸ், நார்மல் அயன் பாக்ஸ்ல will be having heating element like this. You will apply phase and neutral across this. இப்ப இது ஒரு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர். இதுக்கு இன் பிட்வீன்ல என்ன ஃபார்ம் ஆகும்? ஹீட், கெபாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். am I correct? கெபாசிட்டர் எஃபெக்ட் இருக்கும். கரெக்டா சார்? So if you manufacture this kind of element, adula if you RLC இந்த மூணுமே கம்பைன்ட் ஆகி தான் இருக்கும். பட் ரெசிஸ்டர் அப்படின்னா these two are negligible, very very negligible வேல்யூவா இருக்கனால அதை என்னன்னு நம்ம சொல்றோம்? பியூர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பியூர் ரெசிஸ்டன்ட்ன்றது நம்ம தியரிட்டிக்கல் இதுக்கு யூஸ் பண்றோம். பட் அதுல நெக்லிஜிபிள் இண்டக்டர் இருக்கும். அதை நம்ம எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ண போறோம். Is it clear to everyone, sir? Yes. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. அந்த ரெசிஸ்டர்ல என்ன அப்ளை பண்ணிருக்கோம்? சார் எல்லாரும் பேரலா வரைஞ்சிட்டே வரணும். கிளாஸ் நோட் சப்மிட் பண்ண சொன்னா சப்மிட் பண்றதே இல்லை, பாதி பேர் எழுதுறதே கிடையாது. தயவு செஞ்சு இந்த டெரிவேஷன்லாம் எழுதுனா சத்தியமா புரியாது. ஒரு ரெசிஸ்டர் டிரா பண்ணு, ஒரு சைனசாய்டு வோல்டேஜ் அப்ளை பண்ணு. இது அப்ளை பண்ணா சர்க்யூட்ல என்ன நடக்கும்? Can anyone tell me? இதுல வோல்டேஜ் அப்ளை பண்ணா என்ன நடக்கும்? கரண்ட் ஃப்ளோ ஆகும். வோல்டேஜ் நோ லாங்கர் 10 வோல்ட் 5 வோல்ட் நான் சிம்பிளா எழுதிட்டு தப்பிச்சுக்க முடியாது.
ஓகேவா? ஜெனரல் டேர்ம்ல அதோட ஷேப் ஆஃப் த வேவ் ஃபார்ம் சொல்லணும். Vm sin omega t 10 வோல்ட் எழுதுனா அது மேபி ஆர்எம்எஸ் வேல்யூவா இருக்கலாம், இல்ல பீக் வேல்யூவா இருக்கலாம், ஆவரேஜ் வேல்யூவா இருக்கலாம். ஜெனரல், இன் ஜெனரல் அது சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம்னா ஐ நீட் டு ரைட் த ஜெனரல் டேர்ம் ஆஃப் த வேவ் ஃபார்ம். எழுதியாச்சு சார். அப்ப இது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும். am I correct? அப்ப கரண்ட் IR. ஓகே, இது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சதுன்னா இதுக்கு அக்ராஸா என்ன இருக்கும்? VR. Am I correct? voltage. Now we are going to find these relations எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? Have you written up to this? Yes, sir. Yes, sir. Let me take kana இது small v, இது capital V. தெரியுதா சார்? Yes, sir. Small v, இது capital V. V is equal to Vm sin omega t. Okay, sinusoidal voltage apply பண்றோம். இது என்ன ஃபார்முக்கு மாத்தி எழுதி இருக்காங்க? இப்ப ஃபேஸர் ஃபார்ம். என்ன ஃபார்ம் மாத்தி இருக்காங்க? ஃபேஸர் ஃபார்ம். டைம் டொமைன்ல இருந்து எந்த டொமைனுக்கு மாத்தி இருக்காங்க? frequency டொமைனுக்கு மாத்தியாச்சு. ஓகே, Vrms at an angle of, why this is 0 sir? Because here omega t plus 0 னு இருக்குது. கரெக்ட்டா சார்? Yes, sir. அப்ப இந்த வேவ் ஃபார்ம் 0ல ஸ்டார்ட் ஆகுது. therefore I am going to put at an angle of 0. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோவா போறேன். because remaining derivations நீ தான் சொல்லணும். now can anyone tell me how to find the current through the circuit? Again Ohm's law. What is Ohm's law? I equal to V by R. IR is equal to VR by Z ன்னு போட்டிருக்காங்க. What is Z? Pure resistor. What is Z? Impedance. Impedance. Okay. Impedance. This we will discuss later. இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் டீடைலா பார்க்கலாம். At present இங்க ஒரு Z ன்ற ஒரு லெட்டர் எழுதி வை. Consider this as a resistor. இது இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் மனசுல வச்சுக்கோ, ஆனா Z ன்னு எழுதி வை. I will explain you what is impedance at the end of the derivation. ஓகேவா சார்? ஓகே, எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த VR என்னவா இருக்கும்? இங்க கொடுக்கிற வோல்டேஜ் அப்படியே இங்க அப்ளை ஆகும். அப்ப என்னது? that is Vm sin omega t divided by Z. கரெக்ட்? ஆனா புரியுதா? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. நம்ம என்ன இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோமோ அது அப்படியே அங்க அப்ளை ஆகும். சோ இங்க என்ன இருக்கோ அது அப்படியே அங்க வந்துருச்சு. Vm sin omega t. இப்போ எதை சேஞ்ச் பண்ணி எழுதி இருக்காங்க? அந்த Vm by Z மட்டும் தனியா எடுத்துட்டு sin omega t செப்பரேட் பண்ணிட்டோம். ஓகேவா? now Vm by Z is equal to what? I maximum value, Im. புரியுதா சார்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறோம். டவுட் இருந்தா கேளு. சோ மேக்ஸிமம் வோல்டேஜ் கூட இம்பிடன்ஸ் வேல்யூவை டிவைட் பண்ணா you will get the maximum current value. இங்க பாரு, this is my maximum voltage. ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகுது. அப்ப இது வழியா ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் இப்படி இருக்க போகுது. இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? எஸ். தென் இது நம்ம இந்த டேர்ம் மேக்ஸிமம் கரண்ட் வேல்யூ இருக்கிறது என்ன டொமைன்ல இருக்குது? டைம் டொமைன்ல இருக்குது. இதை ஃபேஸர் டொமைனுக்கு மாத்தலாமா? எப்படி மாத்தலாம்? ஃபேஸர் டொமைன் மாத்தணும்னா இது என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் வேல்யூ என்னவா மாத்தணும்? RMS மாத்தணும். then at an angle of என்ன வரும்? 0 வரும். please change it into phasor domain. மாறிடுச்சா? IRMS at an angle of 0 வந்துருச்சா சார்? Yes, sir. ஓகே, அப்ப VRMS at an angle of 0 divided by Z is equal to IRMS. ஓகே, இப்போ நமக்கு RMS வேல்யூல எழுத தெரிஞ்சிருச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு VRMS தெரிஞ்சிருச்சு,
IRMS தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்மளால எது வரைய முடியும்? வேவ் வரைய முடியாது. ஃபேஸார் ஃபார்மை யூஸ் பண்ணி ஃபேஸார் டயக்ராம் வரைய முடியும். Am I correct? Yes, sir. Can you draw the phasor diagram for these two? எப்படி இருக்கும்? ரியல் ஆக்சிஸ், ரியல் ஆக்சிஸ்ல ரெண்டுமே எங்க இருக்கணும் சார்? வோல்டேஜ் இங்க இருக்கும். Real axis. Current கொஞ்சம் பின்னாடி. இது VR. கரண்ட் இது காட்டிலும் மேக்னிட்யூட் கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்கும் சார். கம்மியா இருக்கும். புரிஞ்சிருச்சா சார்? புரிஞ்சிருச்சா சார்? அப்ப இந்த ஃபேஸர் டொமைன் யூஸ் பண்ணி யூ கேன் டிரா த ஃபேஸர் டயக்ராம். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா வெயிட் பண்ணு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கரண்ட் வேல்யூ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வேவ் ஃபார்ம் டிரா பண்ணணும். வேவ் ஃபார்ம் எப்படி டிரா பண்ணணும்? இஃப் யூ வாண்ட் டு டிரா த வேவ் ஃபார்ம் யூ நீட் டு டேக் த டைம் டொமைன் ஈக்குவேஷன். எந்த டொமைன் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும்? டைம் டொமைன். டைம் டொமைன் எடுத்துக்கணும். ரெண்டுமே சைன்ல இருக்கா பாருங்க, ரெண்டுமே சைன், ரெண்டுமே ஜீரோல தான் ஸ்டார்ட் ஆகுதா? Yes, sir. அப்ப அதோட வேவ் ஃபார்ம் வரைஞ்சோம்னா this is your waveform. Vm sin omega t is the black color, Im sin omega t is the blue color. So time domain use பண்ணி you can draw the waveform. Phasor domain use பண்ணி நம்ம என்ன draw பண்ண போறோம்? Phasor diagram. Draw பண்ணலாமா? Shall we draw the phasor diagram? That's all. Okay. இது என்ன ரிலேஷன் இருக்கு? வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் ஃபேஸ்ல இருக்கா அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கா? In phase, sir. What is mean by in phase? What is mean by in phase? If there is no phase angle difference between two waveform, that is said to be what? In phase. Yes. In phase, sir. ரெண்டுக்கும் phase angle is 0. இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸே இல்ல. அட் த சேம் டைம் ரெண்டுமே ஜீரோல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். They are in phase. அப்ப ரெசிஸ்டிவ் லோட்ல சைனசாய்டல் வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா அதோட கரண்டோட நேச்சரும் வோல்டேஜ் நேச்சரும் சைனசாய்டலா தான் இருக்கும். அட் த சேம் டைம் போத் ஆர் இன் ஃபேஸ். ஆனா நம்ம இதுல இருந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். இஃப் யூ அப்ளை சைனசாய்டல் வோல்டேஜ் டு த ரெசிஸ்டிவ் லோட், அதோட ரெஸ்பான்ஸ்னா என்ன? வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் and current through the resistor. ரெண்டுமே சைனசாய்டலா தான் இருக்குது. Am I correct? Yes, sir. Yes. At the same time that is in phase. Then I can draw waveform as well as the phasor diagram. இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருந்தா கொஞ்சம் கேட்கலாம். Hello sir, is it anyone having the doubt so far? Can you take the screenshot as well as some notes from your side? In that இந்த டைம் டொமைனை மார்க் பண்ணி வேவ் ஃபார்ம் எழுதி வச்சுக்கோ. டைம் டொமைன் யூஸ் பண்ணி வேவ் ஃபார்ம் டிரா பண்ணலாம். ஃபேஸர் டொமைன் யூஸ் பண்ணி ஃபேஸர் டயக்ராம் வரையலாம். ஓகே, now we will focus on what is this Z. We will attack this Z. So Z is an it is a combination of resistance and reactance. ஆனா நான் புதுசா ஒரு டேர்ம் சொல்லிருக்கேன். என்ன டேர்ம்? ரியாக்டன்ஸ். அப்ப ரியாக்டன்ஸ்னா என்னன்னு என்கிட்ட கேட்பேன். வாட் இஸ் மீன் பை ரியாக்டன்ஸ்? Reactance is the opposition created by your inductor and capacitor. நம்ம வந்து ஒரு சைனசாய்டல் கரண்ட் இது வழியா பாஸ் பண்ணோம்னா சிமிலர் டு ரெசிஸ்டர், எனக்கு இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் எனக்கு இது வழியா ஃப்ளோ ஆகுற ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் அப்போஸ் பண்ணும். அந்த அப்போசிஷனுக்கு பேர் என்னது? ரியாக்டன்ஸ். அந்த அப்போசிஷனுக்கு பேர் என்ன? ரியாக்டன்ஸ். அப்ப இம்பிடன்ஸ் அப்படின்னா இட் இஸ் a combination of resistance and reactance in the circuit. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸும் என் சர்க்யூட்ல எவ்வளவு இருக்கோ put together it called as a impedance. Can anyone tell me as far this circuit is concerned இதுல reactance என்ன? reactance இதுல இருக்கா?
0, sir. 0. Reactance is 0 in this circuit. Therefore, now I am going to write the impedance is equal to resistance. Impedance எப்படி கண்டுபிடிக்கிறோம்? VRMS divided by IRMS, the ratio between voltage and current using Ohm's law. Now, in this circuit, VRMS divided by IRMS, you know that I have only resistor in the circuit. Therefore, R is equal to at an angle of 0 அப்படின்றாங்க. அப்ப இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கா, போலார் ஃபார்ம்ல இருக்கா? போலார் ஃபார்ம் சார். Polar form. Can Polar, you sir. change this into a rectangular form? R plus J என்ன வரும்? J term இருக்குமா இருக்காது? 0, 0 ohm. 0, sir. 0 ohm. எழுதிக்கலாமா? Can you take these two? Okay, again I am going to give one complex plane in your hand. One complex plane கொடுக்கிறேன். இந்த complex plane real value is your resistance value. Imaginary value you will get reactance. என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? Reactance. Reactance. இதுல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வரும், இமேஜினரியில ரியாக்டன்ஸ் வரும். நான் இப்போதைக்கு எக்ஸ்ன்னு போடுறேன். ஓகேவா? ஓகே, நம்ம இந்த பர்டிகுலர் இதுல ஆர் பிளஸ் ஜே 0 ஓம், கரெக்டா சார்? அப்ப இந்த பிளேன்ல மார்க் பண்ணா எது மட்டும்தான் வரும்? ரியல் மட்டும்தான் வரும், ரெசிஸ்டர் மட்டும்தான் வரும். This is your impedance diagram. இந்த டயகிராமுக்கு என்ன பேரு? இந்த டயகிராமுக்கு என்ன பேரு? Impedance diagram. Impedance diagram. Please take a screenshot of the whole content present in the slide. Don't get confused with the impedance diagram. ஒரு 2-3 டிரா பண்ணும்போது உனக்கு புரிஞ்சிடும். இம்பிடன்ஸ்ல உனக்கு வர வேல்யூவை ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எழுதி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அதை நம்ம இங்க மார்க் பண்ணலாம். ஓகேவா? சோ இதுதான் உனக்கு ஆர். ஆர் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 0ன்னு சொன்னாலும் இதுதான், சிம்பிளி ஆர் பிளஸ் ஜே 0ன்னு சொன்னாலும் இதுதான். இப்படி டிரா பண்ணா அதுக்கு என்ன பேர்? இம்பிடன்ஸ் டயக்ராம். அப்ப புதுசா என்ன டயக்ராம் இன்னைக்கு பார்த்திருக்கோம்? புதுசா என்ன டயக்ராம் இன்னைக்கு பார்த்திருக்கோம்? இம்பிடன்ஸ் டயக்ராம். அவ்வளவுதான். அப்ப phase relation, phase relation இதுல என்ன இருக்குது? It is in phase. அப்ப அந்த derivation நம்ம derive பண்ணி phase relation கண்டுபிடிச்சிருக்கோம். Am I correct, sir? Am I correct, sir? Also we learn the impedance and how to draw the impedance diagram. ஓகேவா? ஆனா இந்த waveform பார்த்தும் நீ in phase ன்னு சொல்லலாம், இல்ல phasor diagram பார்த்தும் நீ in phase ன்னு சொல்லலாம். Am I correct? See, if I draw two vector like this, is it in phase? Is it these two are in phase? No, sir. No. No, sir. ரெண்டும் coincide ஆகி இருக்கணும். Okay. Whether these two are in phase? Yes, sir. Okay. Okay. புரிஞ்சிருச்சுல? angle difference இருந்துச்சுன்னா that is not in phase. Angle may be any value, 90 degree or 30 degree or anything else. ஆனா இந்த ஒரு derivation புரிஞ்சிருச்சுன்னா remaining things are very very easy to you. What is impedance? Impedance relation நமக்கு தெரியும். It is a ratio between your voltage and current value. So அப்ப AC circuitல resistive circuitல எடுத்தோம்னா pure resistance is the impedance. கரெக்ட்டா? ரெசிஸ்டர்ல உனக்கு reactance வந்து absent, அதனால வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இம்பிடன்ஸா கன்சிடர் பண்றோம். கரெக்டா சார்? Z is equal to R in which circuit? Pure resistive circuit. Okay. Then அதோட impedance diagram உனக்கு புரிஞ்சிருச்சு. In later stages we will find what is reactance. அப்புறம் reactanceயும் diagramல வரைஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? Yes. Now இதை யூஸ் பண்ணி வேற என்ன இருக்குது? கண்ணா இது எங்க நம்ம அப்ளை பண்ண போறோம்? டொமஸ்டிக்ல. Incandescent light, then conventional electrical stove, toaster,
இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோமா? எங்க பார்த்திருக்கோம் இதெல்லாம் சார்? உங்க ஸ்கூல் புக்ல பார்த்திருக்கேன். இதுல எடுத்து நீ ஏசி வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது தான் நீ இப்ப பார்த்திருக்க. புரிஞ்சா சார்? நம்ம டெரிவேஷன் எதுக்காக பார்த்திருக்கோம்? இந்த அப்ளையன்சஸ்க்காக பார்த்திருக்கோம். ஓகேவா? எஸ். Now we will come back to the next one. ஒரு sum solve பண்ணிடலாமா? Can you take down the question? An iron box having a resistance of 6 ohm is applied to an 230 volt AC supply. Find current through the iron box and draw the phasor diagram. Quick question எடுத்துக்க பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? Can anyone tell me? You need to find current through the iron box. Then what I need to plot? Phasor diagram. Okay. Can anyone tell me what is this quantity? 230 volt is the RMS value or VMS. Vmax? Is this Vmax? Is this Vmax or RMS, sir. Vavg or VRMS? VRMS. Vmax, Vavg, VRMS. VRMS. அப்ப இந்த கரண்ட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கல்ல, அந்த கரண்ட் whether I need to find the Imax or I average, IR or IRMS. IRMS. I need to find IRMS. The given term is VRMS. Don't get any confused with this. Okay? Yes. Come back. Step by step. Draw the diagram and put the resistance value as a 10. என்ன சார் iron box ன்னு சொன்னீங்க, resistance வரைஞ்சு வச்சிருக்கீங்க? Because your iron box consists of a nichrome as a heating element that is equivalent to resistance. புரிஞ்சிருச்சா சார்? Yes, sir. புரிஞ்சிருச்சா? அயன் பாக்ஸ்க்குள்ள நிக்ரோம் யூஸ் பண்ணி தான் ஹீட்டிங் எலமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் ரெசிஸ்டிவிட்டி அதிகம், அதனால தான் நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த நிக்ரோம் இஸ் வெரி ஹை. அயன் பாக்ஸ் ஹீட் ஆகும்போது அதுக்குள்ள இருக்க ஹீட்டிங் எலமெண்ட் மெல்ட் ஆயிடுச்சுன்னா ஆர் யூ அக்ரி? No, sir. அப்ப அதோட மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கணும். இதனை இவன் முடிப்பான் என்றெண்ணி அதனை அவன் கண் விடல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதே மாதிரிதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான அப்ளிகேஷன் சூஸ் பண்ணணும். ஓகே. VRMS value is 230 volt. Now I need to find current through the circuit. So VRMS divided by Z. I will get IRMS. Am I correct, sir? 230 volt divided by Z. Here, Z is equal to R at an angle of 0. That is simply 6. So 230 at an angle of 0 divided by 6. இது நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல தான் போடணுமா, நார்மல் இதுலயே சால்வ் பண்ணலாமா? நார்மல் மோட்லயே சால்வ் பண்ணலாம். Since this angle is 0, it's a pure real number. Can anyone tell me the current through the resistor? Hello, sir. கொஞ்சம் குயிக்கா சார். 38.33 ampere. Okay. Draw the phasor diagram. I am not going to draw the phasor diagram. குயிக்கா draw பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். எந்த ஆக்சிஸ்ல வரும் phasor diagram? Real axis. ரியல் ஆக்சிஸ்ல வரும். ஓகே, டிரா பண்ணுங்க பார்க்கலாம் குயிக்கா. எதோட மேக்னிட்யூட் அதிகமா இருக்குன்னு பார்த்துக்கோ. which one is higher magnitude? Voltage or current? Voltage, sir. Voltage. So if you draw the phasor diagram, first I need to draw the complex plane. This is imaginary axis, this is real axis. Then magnitude I need to compare. So first I am going to draw the voltage waveform. So voltage waveform with the RMS value of 230 volt. VR is equal to 230 volt at an angle of 0 volt in போடணும். Why I need to put at an angle of 0? Okay. Then current ஓட magnitude எவ்வளவு இருக்குது? 38.3 தான். So இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா சார்? Yes, sir. IR is equal to 38.33 at an angle of 0 ampere. That's all. Please take the screenshot if you have not finished so far.
யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா இதுல? யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இம்பிடன்ஸ் டயக்ராம் கேட்டிருக்காங்களா? நோ. வேவ் ஃபார்ம் கேட்டிருக்காங்களா? No, sir. நோ. கேட்டா வரைய தெரியணும். வரைஞ்சிடலாம்ல? ஹவு யூ வில் டிரா? நம்ம டெரிவேஷன்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி டிரா பண்ணனா வந்துடும். பட் மேக்னெட்யூட் கொஞ்சம் கம்மி பண்ணி வரைஞ்சுக்கோ. இங்க வரணும் கரண்ட். கரெக்டா? இங்க வரும். கரெக்டா சார்? இஃப் தே ஆஸ்க் த வேவ் ஃபார்ம் யூ ஹாவ் டு டிரா த வேவ் ஃபார்ம் ஆல்சோ. பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபேஸர் டயக்ராம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இஃப் யூ டிரா த ஃபேஸர் டயக்ராம் தட் இஸ் இனஃப். இது மட்டும் வரைஞ்சினா வேலை முடிஞ்சது. In case if they are asking waveform as well as impedance diagram, you need to draw all the three. Okay, sir? Yes. Please, if you want, please take the screenshot of all the thing. Phasor diagram மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால phasor diagram ஓட ஸ்டாப் பண்ணா that is enough. Please take the screenshot. Yes. Now, inductor எப்படி கிரியேட் ஆச்சு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இண்டக்டர்ல ஐ வாண்ட் டு நோ ஒன் மோர் திங். இண்டக்டரை யூஸ் பண்ணி அதில் நான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம்? ஆனால் இண்டக்டரை இதுக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறோம், ரொட்டேட் பண்றோம். ரொட்டேட் பண்ணா என்ன ஆகும்? ஒரு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், d∅dt. Am I correct? Yes, sir. Due to that, there will be an induced EMF in the ஒரு சின்ன கண்டக்டர்லயே இன்டியூஸ் ஆகும். அப்படின்னா நம்ம ஒரு காயில இதுக்குள்ள வவுண்ட் பண்ணி வைக்கிறோம். ஒரு காயில வவுண்ட் பண்ணி இது வழியா ரொட்டேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? I will get an induced EMF. That is E is directly proportional to number of turns in the coil, also change in flux. Am I correct, sir? இது யார் கண்டுபிடிச்சாங்க இத? Who found this one? Faraday, sir. Faraday found this one. Am I correct? Okay. Yes. Yes, sir. அப்ப நம்ம இது இண்டக்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே. எஸ். வேற என்ன டேர்ம்ஸ் நான் இண்டக்டர்ல தெரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு எனக்கு. அதோட இண்டக்டர் எப்படி நமக்கு அதோட டைமென்ஷன்ஸ் பொறுத்து எப்படி மாறுதுன்றது தெரியும். தென் இண்டக்டருக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. இண்டக்டன்ஸ் இஸ் n times of change in phi with respect to di. என்ன போட்டிருக்காங்க? di. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் நீ தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு பர்டிகுலர் காயில்ல மட்டும் இன்டியூஸ் ஆச்சுன்னா அந்த இஎம்எஃப்க்கு என்ன பேர்? செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். நீ கிளாஸ் கவனிக்கிற, நீ சம்திங் லேர்ன் பண்ணிக்கிற, தட் இஸ் கால் செல்ஃப். ஆனா ரொம்ப சிம்பிள். கிளாஸ் எடுத்து முடிச்சோன்னா கிளாஸ் நோட்டை நீ படிக்கிற, அதுல இருந்து நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, தட் இஸ் கால் செல்ஃப் ஸ்டடி. ஆம் ஐ கரெக்ட்? இதை நீ இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குற, அப்ப அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, தட் இஸ் கால் வாட்? மியூச்சுவல் இன்டியூஸ்ட். இதே மாதிரிதான் ஒரு காயிலுக்குள்ள இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா தட் இஸ் கால் செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். அதுல இருக்கிற இண்டக்டன்ஸ்க்கு பேரு செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு காயிலுக்கு பக்கத்துல இன்னொரு காயில கொண்டு வந்து வச்சேன்னா அது மியூச்சுவல். அது நம்ம அப்புறம் கன்சிக்யூட்டிவ் கிளாஸ்ல பார்க்கலாம். தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸ் ஆல்ரெடி யூ ஹவ் சீன். பட் ஒரு இண்டக்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல இந்த 3 எலிமெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன இருக்குமாமா? ரெசிஸ்டன்ஸ் இருக்குமாமா, அப்புறம் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் இருக்குமா. இது எப்படி சார் வரும்? இது எப்படி சார் வரும்? ஒரு ரெசிஸ்டர் எடுத்து நீ இப்படி வவுண்ட் பண்ணனா இந்த காயிலுக்கு அக்ராஸா ஒரு கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் கிரியேட் ஆகுமா சார்? இண்டிவிஜுவல் டர்ன்ஸ்ல இருக்குமா? அப்புறம் இந்த மெட்டீரியல்னால ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்ப நீ ஒரு காயில் வவுண்ட் பண்ணினா இந்த 3 இருக்குன்றாங்க. பட் இதுல மோர் டாமினண்டா இருக்கிறது இந்த 2 தான். அப்ப ஒரு காயில் இஸ் ஈக்குவலன்ட் டு வாட்? ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் இன் சீரீஸ். கண்ணா புரியுதா சார்? Yes, sir. ஒரு காயில் நீ எடுத்தீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னு சொல்றாங்க? ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும் சீரீஸா இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ பியூர் இண்டக்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நெக்லிஜிபிளா இருக்கும்னு எடுத்துட்டு நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஓகேவா? பட் காயில் அப்படின்னு டேர்ம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெசிஸ்டர் இன் சீரீஸ் வித் இண்டக்டர்.
கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோ. இது கன்சிக்யூட்டிவ் சம்ஸ்ல உனக்கு ரொம்ப ஈக்குவலா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும்ல சார் எப்படி வந்துச்சுன்னு. If you want, please take the screenshot of this one. Yes. லாஸ்டா நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா இந்த ஈக்குவேஷன். அப்ப ஒரு இண்டக்டர் வழியா கிரியேட் ஆகிற அந்த இன்டியூஸ்ட் EMF எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா the inductance of the coil and also the change in current with respect to time. Inductor will oppose the sudden change in current flows through it. இப்படின்னு ஏதாவது படிச்சிருக்கமா? டேர்ம் எங்க படிச்சிருக்கமாக்கன்னா இந்த டெர்மினாலஜி எங்க படிச்சிருக்கமா? Inductor will oppose the current flows through it. எங்க படிச்சிருக்கமா? ஹலோ, am I audible? எல்லாத்துக்கும் பசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஓகே ஓகே ஓகே. இந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போட்டுக்கோ. ப்ளீஸ் டேக் த ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ் ஸ்லைட். சார் பட் 12th புக்ல அந்த மைனஸ் இல்லைன்னு இருக்கு சார். EL மைனஸ் இருக்கு சார். மைனஸ் இன்க்ளூட் பண்ணோம்னா தட் இஸ் இன்க்ளூடிங் லென்ஸ் லா. The induced EMF will always oppose the very cause produces it. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது கிரியேட் ஆகிறதுக்கு எது காரணமா இருந்ததோ அந்த கரண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அது யார் கண்டுபிடிச்சு சொன்னா? லென்ஸ். தட் இஸ் லென்ஸ் லா. ஆனா இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ் படிக்கும்போது சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதை ஸ்டாப் இந்த ஒரு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனா இங்க பாரு, இப்ப நம்ம ஒரு டிசி சர்க்யூட்ல எடுத்து டிசி சர்க்யூட்ல ஃபர்ஸ்ட் நீ சுவிட்ச் ஓபன்ல பண்ணும்போது ரெசிஸ்டர் இருக்கும், இண்டக்டர் இருக்கும். The moment if you close the switch, your inductor will act as a what? Open circuit. After closing the switch, it will act as a short circuit. புரிஞ்சிருச்சா? நான் ஸ்டார்டிங்ல சொன்னது உனக்கு இங்க புரிஞ்சிருச்சா? சுவிட்ச் ஓபன்ல இருக்கும்போது இண்டக்டர் இருக்கும், பட் அந்த க்ளோஸ் பண்ற இன்ஸ்டன்ட்ல ஒரு சர்க்யூட் will behave like a open circuit. Then after some time it will act as a short circuit. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். லேட்டர் செஷன்ஸ்லாம் உனக்கு புரியும். இப்போ ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போட்டு வச்சுக்கோ. ஓகேவா? With this I am going to conclude the today's class. In tomorrow's class we are going to see the phase relations in your inductor, pure inductor and then capacitor. ஓகேவா? இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உனக்கு ஏசில ஒரு மேஜர் போர்ஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கெபாசிட்டர் அண்ட் இண்டக்டரோட சீரீஸ் பேரல் காம்பினேஷன் முடிச்சிட்டோம்னா ஏசில ஒரு மேஜர் போர்ஷன் முடிஞ்சிடும். ஓகேவா கண்ணா? So with this I am going to conclude the today's class. Tomorrow's class, yes, Wednesday. Next week, yes, next week Wednesday na எப்ப வருது பாரு? 17 வருதுடா. கண்ணா இல்ல சாரி, உங்களுக்கு Thursday தானே ஃப்ரீ? 18. கண்ணா நீங்க ஃப்ரீ, நீங்க Thursday தான் ஃப்ரீ. Thursday தான் சார். அப்ப 18. Yes sir. Sir, 18 and 4:15 to 6.